வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். போலந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு டொனால்டு டஸ்குடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார். பொருளாதார வளர்ச்சியில் கைவினைப் பொருட்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆப்பிரிக்காவுடனான வர்த்தகத்தை அடுத்த 7 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்நாத் பர்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். போலந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு டொனால்டு டஸ்கை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார். இந்த பேச்சுவார்த்தையின்போது இரு தலைவர்களும் சர்வதேச விவகாரங்கள் குறித்தும் விவாதிக்க உள்ளனர். அந்நாட்டின் பாரம்பரிய முறைப்படி பிரதமருக்கு இன்று வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதையடுத்து போலந்து அதிபர் திரு ஆண்ட்ஜே டூடாவையும் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசவுள்ளார். போலந்து நாட்டின் தொழில்துறையினருடனும் பிரதமர் கலந்துரையாட உள்ளார். முன்னதாக நேற்று வார்சாவில் இந்திய சமூகத்தினரிடையே பிரதமர் உரையாற்றினார். அனைவரது நலன் மற்றும் வளர்ச்சியில் இந்தியா அக்கறையுடன் செயல்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் வெளியுறவுக் கொள்கை இதர நாடுகளுடன் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் கூறினார். உலகம் தற்போது இந்தியாவை உற்று நோக்குவதாக அவர் தெரிவித்தார். பேச்சுவார்த்தைகள் மூலம் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கூறிய அவர், இது போருக்கான காலம் அல்ல என்பதை இந்தியா உணர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார். உலகில் எங்கு நெருக்கடி ஏற்பட்டாலும் உடனடியாக உதவும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதில் போலந்தில் உள்ள இந்திய வம்சாவளியினர் முக்கிய பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியா மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் அடுத்த சில ஆண்டுகளில் உலகின் 3வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா திகழும் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். அமர்நாத் யாத்திரை வெற்றிகரமாக நடைபெற உதவிய அனைவருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பாதுகாப்பு பணியாளர்கள், அமர்நாத் வாரியம், ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் மற்றும் தன்னார்வ அமைப்புகளுக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக அவர் கூறியுள்ளார். இந்த ஆண்டு 52 நாட்களில் 5,12,000க்கும் மேற்பட்டோர் யாத்திரை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இது கடந்த 12 ஆண்டுகளில் மிக அதிகபட்ச எண்ணிக்கை என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். வருமான வரிக்கணக்கு தாக்கல் செய்வோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 165வது வருமான வரி தின நிகழ்ச்சியில் பேசிய அவர், நடப்பாண்டில் 58 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் முதல் முறையாக வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். வரி வருவாய் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் வரி செலுத்துவோருக்கு அரசின் மீது நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வரி செலுத்துவோரிடம் வெளிப்படையான முறையில் நட்புணர்வுடன் அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் அதிகாரிகளை அறிவுறுத்தினார். நிகழ்ச்சியில் பேசிய நிதித்துறை இணையமைச்சர் திரு பங்கஜ் சௌத்ரி, வருமான வரித்துறை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை விரைந்து எட்டியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். வரி வருவாய் ஏழைகளுக்கான நலத்திட்டங்களுக்கும் உட்கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருவதாக திரு பங்கஜ் சௌத்ரி கூறினார். ஆப்பிரிக்காவுடனான வர்த்தகத்தை அடுத்த 7 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய தொழில் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த 19வது இந்திய ஆப்பிரிக்க வர்த்தக மாநாட்டில் பேசிய அவர், ஆப்பிரிக்க நாடுகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் இந்தியாவிற்கு உள்ளது என்று கூறினார். இதேபோல் குறிப்பிட்ட சில துறைகளில் இந்தியாவின் தேவைகளை பூர்த்தி செய்யும் திறன் ஆப்பிரிக்க நாடுகளுக்கும் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். முக்கிய கனிமங்கள் துறையில் இருதரப்பும் ஒத்துழைப்பை அதிகரிக்கும் பட்சத்தில் சிறந்த பலன்கள் கிடைக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். ஆப்பிரிக்காவின் வேளாண் துறைக்கு இந்தியா முக்கிய பங்காற்ற முடியும் என்று அவர் தெரிவித்தார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் மேலும் ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டியது அவசியம் என்று திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள். இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல. பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது. சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் சட்ட பிரிவுகள். 7 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை.
தேசிய அறிவியல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் அறிவியலில் சிறந்து விளங்கிய 33 பேருக்கு இந்த விருதுகளை அவர் வழங்குகிறார். இயற்பியல், வேதியியல், மருத்துவம், சுற்றுச்சூழல் உள்ளிட்ட 13 துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. முதலாவது சர்வதேச விண்வெளி தினம் நாடு முழுவதும் நாளை கொண்டாடப்படுகிறது. சந்திரயான் 3 விண்கலம் வெற்றிகரமாக நிலவில் தரையிறங்கியதை குறிக்கும் வகையில் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி புதுதில்லி பாரத் மண்டபத்தில் நாளை நடைபெறும் பிரதான நிகழ்ச்சியை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடங்கி வைக்கிறார். நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பெங்களூருவில் இஸ்ரோ சார்பில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மின்சார வாகனங்கள் சோதனை நிலையத்திற்கு பெங்களூருவில் மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மின்சார வாகன பேட்டரி மற்றும் சார்ஜிங் தொடர்பான ஆய்வுப் பணிகளை தென் மாநிலங்களில் விரிவுபடுத்த இந்த மையம் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சியில் கைவினைப் பொருட்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற 24வது கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் விருதுகளை வழங்கி அவர் பேசினார். கைவினைப் பொருட்கள் உற்பத்தித் துறையில் அதிக அளவில் பெண்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். கைவினைப் பொருட்கள் துறை தற்போது 9 முதல் 10% வளர்ச்சியை எட்டியுள்ளதாக திரு கிரிராஜ் சிங் குறிப்பிட்டார். அமெரிக்காவின் NVIDIA நிறுவனம் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு இயக்கத்திற்கு ஆதரவு அளித்துள்ளதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அந்த நிறுவனத்தின் பிரதிநிதிகள் புதுதில்லியில் நேற்று அமைச்சரை சந்தித்து பேசினர். சமூக வலைதள பதிவில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அமைச்சர், இந்தியாவில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு குறித்து இந்த சந்திப்பின்போது விவாதிக்கப்பட்டதாக கூறியுள்ளார். இந்தியாவில் சிப் வடிவமைப்பு தொடர்பாகவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா, கனடா, ஜெர்மனி, ஜப்பான் உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. இந்த நடைமுறை அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும் இது 6 மாதங்களுக்கு நீடிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இலங்கைக்கான மிகப்பெரிய சுற்றுலா சந்தையாக இந்தியா உள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் இதுவரை 2,46,000க்கும் மேற்பட்ட இந்திய சுற்றுலாப் பயணிகள் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் இது இலங்கையின் மொத்த வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் வருகையில் 19% எனவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்நாத் பர்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜோர்டானில் நடைபெற்ற இப்போட்டியின் 51 கிலோ எடைப்பிரிவில் கஜகஸ்தானின் எர்செயில் முசானை அவர் வென்றார். சர்வதேச மகளிர் கோல்ஃப் போட்டி ஸ்காட்லாந்தின் செயின்ட் ஆண்ட்ரூஸில் இன்று தொடங்குகிறது. வரும் 25ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் இந்தியாவின் அதிதி அசோக், தீக்ஷா தாகர் ஆகியோர் பங்கேற்கின்றனர். கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளின் ஒரு பகுதியாக யோகாசன போட்டிகள் பாட்னாவில் இன்று தொடங்குகிறது. பீகார், ஜார்க்கண்ட், மேற்குவங்கம், ஒடிசா உள்ளிட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். 79வது அகில இந்திய ரயில்வே கால்பந்து போட்டி இன்று சென்னையில் தொடங்குகிறது. 42 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் இப்போட்டி நடைபெறவுள்ளதாக தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. 13 ரயில்வே மண்டலங்களின் அணிகள் இதில் பங்கேற்கின்றன. இப்போட்டி வரும் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டி சென்னையில் இன்று தொடங்குகிறது. அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் சென்னை, அகமதாபாத், தில்லி, கோவா, ஜெய்ப்பூர், பெங்களூரு, புனே, மும்பை ஆகிய 8 அணிகள் பங்கேற்கின்றன. இந்த அணிகளில் முன்னணி வீரர்களான சரத் கமல், சத்யன் ஞானசேகரன், மணிகா பத்ரா உள்ளிட்டோர் இடம்பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போலந்து சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு பிரதமர் திரு டொனால்டு டஸ்குடன் இருதரப்பு பேச்சுகள் நடத்துகிறார். பொருளாதார வளர்ச்சியில் கைவினைப் பொருட்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். ஆப்பிரிக்காவுடனான வர்த்தகத்தை அடுத்த 7 ஆண்டுகளில் இரட்டிப்பாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்கா உள்ளிட்ட 35 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளலாம் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாய்நாத் பர்தி வெண்கலப் பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.